இந்தியை அரசு பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக கற்றுக் கொடுக்கும் முயற்சிகளை பல ஆண்டுகளாகவே தமிழ்நாடு எதிர்த்து வருகிறது. தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை குறிப்பிடும்போது 1930களில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டமும் 1965இல் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டமுமே பொதுவாக பேசப்பட்டாலும் தமிழ்நாட்டில் பல தருணங்களில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டங்கள் நடந்து வந்திருக்கின்றன. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் துவக்கம் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியை பரவலாக்கும் முயற்சிகள் 1918இல் துவங்கின. சென்னை மாகாணத்திலும் தென்னிந்தியாவில் இருந்த சமஸ்தானங்களான பங்கனப்பள்ளி, கொச்சின், ஹைதராபாத், மைசூர், புதுக்கோட்டை, சந்தூர், திருவாங்கூர் ஆகிய பகுதிகளிலும் இந்தியை பரப்பும் நோக்கத்தோடு சென்னை நகரத்தில் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா 1918இல் மகாத்மா காந்தியின் முயற்சியில் துவங்கப்பட்டது. 1927இல் இதன் தலைவரான மகாத்மா காந்தி இறுதிவரை அந்த பதவியில் நீடித்தார். 1935 வாக்கில் தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த 6 லட்சம் மாணவர்கள் அங்கு இந்தி கற்றுக்கொண்டிருந்தனர் என்கிறது பேராசிரியர் ராமசாமி எழுதிய ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் இந்தியா நூல். அந்த தருணத்தில் தென்மாநிலங்களில் மாணவர்கள் தாமாக முன்வந்து இவ்வளவு பரவலாக இந்தியை கற்றுக்கொள்வது பிரச்சனையாகவில்லை. 1935 இந்திய சட்டத்தின் கீழ் 1937இல் மாகாணங்களுக்கு தேர்தல்கள் நடைபெற்றன. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 159 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றது. சி. ராஜகோபாலாச்சாரியார் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜூலை 14ஆம் தேதி அவர் பதவியேற்றுக் கொண்டார். இதற்கு பிறகு ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று சென்னையில் ஒரு விழாவில் கலந்து கொண்ட அவர் பள்ளிக்கூடங்களில் இந்தி படிப்பது கட்டாயமாக்கப்படும் என அறிவித்தார். இதற்கு தமிழ்நாட்டில் சில இதழ்களும் சில காங்கிரஸ் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தனர். இதற்கு பிறகு நடந்த போராட்டங்களை விரிவாக விவரிக்கிறது ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் இந்தியா நூல். இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி திருச்சி துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தலைமை உரை ஆற்றிய சி.என். அண்ணாதுரை இதனை கண்டித்தார். அடுத்தடுத்து காரியங்கள் வேகமாக நடக்க ஆரம்பித்தன. அதே நாளில் கட்டாய இந்தியை எதிர்ப்பது குறித்து கரந்தை தமிழ் சங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையில் நடந்த கூட்டத்திலும் கட்டாய இந்தியை எதிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார் அண்ணா. அக்டோபர் 4ஆம் தேதி கோகலே ஹாலில் நடந்த கூட்டத்தில் பேசிய மறைமலை அடிகள் தமிழின் இலக்கிய சிறப்பையும் இந்தியையும் ஒப்பிட்டு தமிழை காப்பாற்ற வேண்டுமென குறிப்பிட்டார். இதற்கு பிறகு மாநாடுகள் நடத்தப்பட்டு இந்தியை எதிர்த்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனாலும் இந்தியை கட்டாயமாக்கும் திசையில் தொடர்ந்து செயல்பட்டார் ராஜாஜி. 1938 முதல் 39 வரை ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டபோது 125 மேல்நிலை பள்ளிகளில் இந்தியை கற்பிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. சட்டமன்றத்தில் இருந்த நீதி கட்சி உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்தாலும் 20,000 ரூபாய் இதற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி மெட்ராஸ் அரசு வெளியிட்ட ஆணையில் மேல்நிலைப்பள்ளியின் முதல் 3 வகுப்புகளில் 6, 7, 8 ஹிந்துஸ்தானி கட்டாயமாக்கப்படும் என கூறப்பட்டது. கன்னடம் பேசும் பகுதிகளில் 4 பள்ளிகள், மலையாளம் பேசும் பகுதிகளில் 7, தெலுங்கு பேசும் பகுதிகளில் 54, தமிழ் பேசும் பகுதிகளில் 60 பள்ளிகள் என 125 பள்ளிகள் இதற்கென தேர்வு செய்யப்பட்டன. இதையடுத்து இந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை சேர்க்காமல் வேறு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டுமென பெற்றோருக்கு இந்தி எதிர்ப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மே மாத இறுதியில் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் சென்னை மாகாண இந்தி எதிர்ப்பு சங்கம் உருவாக்கப்பட்டது. இதில் கி.ஆ.பெ. விசுவநாதம், பெரியார், உமா மகேஸ்வரன், W.P.R. சௌந்தரபாண்டியன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். 1938ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி ஸ்டாலின் ஜெகதீசன் என்பவர் முதல்வரின் இல்லத்தின் முன்பாக உண்ணாவிரதத்தை துவங்கினார். ஜூன் 1ஆம் தேதி ஈழத்து சிவானந்த அடிகள் தலைமையில் நகரிலிருந்து முதல்வரின் இல்லம் வரை ஊர்வலமாகச் சென்று அங்கே போராட்டம் நடத்தினர். பல்லடம் பொன்னுச்சாமியும் அன்று உண்ணாவிரதத்தை துவங்கினார். இதற்கு பிறகு கட்டாய இந்தி தொடர்பாக மாகாண அரசு ஒரு விளக்கத்தை வெளியிட்டது. அந்த விளக்கத்தில் இந்தியாவின் தேசிய வாழ்க்கையில் நமது மாகாணத்திற்கு உரிய இடத்தை பெற நம்முடைய படித்த இளைஞர்கள் இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழியை அறிந்திருப்பது அவசியம். அதனால்தான் பள்ளிகளில் இந்துஸ்தானி அறிமுகப்படுத்தப்பட்டது என அந்த விளக்கம் கூறியது. இருந்தபோதும் இந்தி கற்பிக்கப்படும் பள்ளிக்கூடங்களுக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தன. இதில் கலந்து கொண்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது.
இதற்கு பிறகு ராஜாஜி செல்லுமிடங்களில் எல்லாம் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. பல இடங்களிலும் போராட்டங்கள், ஊர்வலங்கள் நடந்து வந்த நிலையில் செப்டம்பர் 21ஆம் தேதி சென்னையில் சி.என். அண்ணாதுரை கைது செய்யப்பட்டு அவருக்கு 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. டிசம்பர் மாதத்தில் பெரியார் கைது செய்யப்பட்டு அவருக்கு 1.5 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த நடராசன் என்பவரது உடல்நிலை மோசமடைந்து 1939 ஜனவரி 15ஆம் தேதி மருத்துவமனையில் காலமானார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி இதேபோல தாளமுத்து என்பவரும் காலமானார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரிழந்த முதல் இருவர் இவர்கள்தான். 1939ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி மேலும் 100 பள்ளிகளில் இந்தியை கற்பிக்கப் போவதாக அறிவித்தது மாகாண அரசு. இந்த நிலையில் 2ஆம் உலகப் போர் துவங்கியது. போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியதை கண்டித்து நாடு முழுவதுமுள்ள காங்கிரஸ் அமைச்சரவைகள் ராஜினாமா செய்தன. அக்டோபர் 30ஆம் தேதி ராஜாஜியும் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். 1939 நவம்பரில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டனர். மேலும் 100 பள்ளிகளில் கட்டாய இந்தியை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை நவம்பர் 27இல் சென்னை மாகாண ஆளுநர் ரத்து செய்தார். ஆனால் ஏற்கனவே இந்தியை கற்பித்து வந்த 125 பள்ளிகளில் அது தொடர்ந்ததால் போராட்டங்களும் தொடர்ந்தன. பிறகு ஒரு கட்டத்தில் கட்டாய இந்தி கற்பிப்பதை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவின் வைசிராய் ஒப்புக்கொண்டார். 1940 பிப்ரவரி 21ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கட்டாய இந்தி ரத்து செய்யப்படுவதாகவும் விரும்பியவர்கள் வேண்டுமானால் படிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்தது. 2வது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். 2வது உலக போர் முடிந்த பிறகு மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களுக்கு 1946இல் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றது. முதல்வராக பதவியேற்ற டி. பிரகாசம் ஓராண்டிற்குள்ளேயே பதவி விலகினார். இதற்கடுத்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வராக பதவியேற்றார். இவரது அமைச்சரவையில் தி.சு. அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருந்தார். 1948ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி பள்ளிக்கூடங்களில் இந்தி கற்பிப்பது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மாகாண அரசு. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் எழும் எதிர்ப்பை மனதில் கொண்டு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது சென்னை மாகாணத்தில் இருந்த மலையாளம், கன்னடம், தெலுங்கு பேசும் பகுதிகளில் இந்தி கட்டாய பாடமாகவும் தமிழக பகுதிகளில் விருப்ப பாடமாகவும் இந்தி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு காங்கிரஸ் தலைவர்களும் தேசிய அளவிலான ஊடகங்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து தமிழ்நாட்டிலும் இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டது. இதையடுத்து மீண்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தொடங்கின. இந்த முறை போராட்டத்தின் தலைமை நிர்வாகியாக சி.என். அண்ணாதுரை நியமிக்கப்பட்டார். பெரியாரை அழைத்து முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேசினார். ஆனால் அதில் பயன் ஏதும் ஏற்படவில்லை. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்தி எதிர்ப்பு போராட்டம் துவங்கியது. பெரியார், அண்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அப்போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி சென்னைக்கு வந்தபோது அவருக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டது. முதல்வர் ஓமந்தூரார், கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் செட்டியார் ஆகியோருக்கும் கருப்பு கொடி காட்டப்பட்டது. 1948 செப்டம்பர் 13ஆம் தேதி ஹைதராபாத் மீது இந்திய அரசு போலீஸ் நடவடிக்கையை தொடங்கியபோது சென்னை மாகாணத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு அக்டோபரில் நடந்த திராவிடர் கழக மாநாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மீண்டும் தொடர முடிவு செய்யப்பட்டது. மாநிலம் முழுவதும் 144 தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டு இது தொடர்பான போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பலர் கைது செய்யப்பட்டனர். இருந்தாலும் இந்தி கற்றுக் கொடுக்கும் பள்ளிக்கூடங்களை முற்றுகையிடுவது நீடித்து வந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த காமராஜர் ஒரு கருத்தை வெளியிட்டார். பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாய பாடமாக இருக்க வேண்டியதில்லை என்பது எனது கருத்து என்றார் அவர். இந்நிலையில் 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஓமந்தூரார் பதவி விலகினார். இதையடுத்து பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாய பாடமாக இருந்தது விலக்கிக் கொள்ளப்பட்டது. போராட்டமும் முடிவுக்கு வந்தது. இந்தியை கட்டாயமாக்கும் 3வது முயற்சி. ஓமந்தூராருக்கு பிறகு பி.எஸ். குமாரசாமி ராஜா முதல்வரானார். அவரது அமைச்சரவையில் மாதவ மேனன் கல்வி அமைச்சராக பதவியேற்றார். 1950 மே 2ஆம் தேதி பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாய பாடமாக்கப்படும் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டார். இந்த முறையும் சி.என். அண்ணாதுரை இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்றை நடத்தப்போவதாகவும் அறிவித்தார். ஆனால் விரைவிலேயே காங்கிரஸ் அரசு இந்த முடிவிலிருந்து பின்வாங்கியது.
பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாயமாக்கும் உத்தரவை ஜூலை 27ஆம் தேதி திரும்ப பெற்றுக்கொண்டது. பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாயமாக்குவதற்கு நடந்த முயற்சிகள் இதோடு முடிவுக்கு வந்தன. இதற்கு பிறகு ஆட்சி மொழியாக இந்தியை இந்திய அரசு முன்வைத்தபோது மீண்டும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வெடித்தது. அரசமைப்புச் சட்டத்தை மையமாக வைத்து இந்த போராட்டங்கள் வெடித்தன. இந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக்குவதை எதிர்த்த போராட்டம். இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அதன் ஆங்கில வடிவத்தை அதிகாரபூர்வமான அரசியலமைப்பு சட்டமாக வைக்காமல் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டமாக்க முயற்சிகள் நடந்ததை கிரான்வில் ஆஸ்டின் எழுதிய தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கார்னர்ஸ்டோன் ஆஃப் a நேஷன் நூல் விவரிக்கிறது. அந்த நூலில் உள்ள தகவல்களின்படி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை இந்தியில் மொழிபெயர்த்து அதனையே அடிப்படையான அரசமைப்பு சட்டமாக வைத்துக்கொள்ளும் திட்டத்தை முன்மொழிந்தார் அரசமைப்பு சட்ட அவையின் தலைவரான பாபு ராஜேந்திர பிரசாத். 1948ஆம் ஆண்டு கோடை காலத்தில் இந்தி மொழிபெயர்ப்பு நேருவிடம் அளிக்கப்பட்டது. அதிலிருக்கும் ஒரு வார்த்தையும் எனக்கு புரியவில்லை என ராஜேந்திர பிரசாத்துக்கு கடிதம் எழுதினார் நேரு. முழுக்க முழுக்க சமஸ்கிருதமயமாக்கியதால் தான் அது யாருக்கும் புரியவில்லை என இந்தி ஆதரவாளர்கள் பிறகு குற்றம் சாட்டினார்கள். இருந்தாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அதிகாரபூர்வமாக்கும் முயற்சிகள் தொடரவே செய்தன. ஒரு கட்டத்தில் சென்னை மாகாணத்தை சேர்ந்த டி கிருஷ்ணமாச்சாரி தென்னிந்தியாவில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு இது உதவிகரமாக மாறிவிடும் என்றார். விரைவிலேயே இந்த விவகாரம் ராஜேந்திர பிரசாத்துக்கும் நேருவுக்கும் இடையிலான போட்டியாகவே மாறியது. ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டமும் பிறகு இந்தியில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டமும் அதிகாரபூர்வமானதாக இருக்கலாம் என்று ஒரு யோசனையை முன்வைத்தார் ராஜேந்திர பிரசாத். ஆனால் இது ஏற்கப்படவில்லை. ஆங்கில வடிவமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு நடுவில் இந்தியாவின் தேசிய மொழி எது என்பது குறித்த பிரச்சினை அரசமைப்பு அவையில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியை தேசிய மொழியாகவும் தேவநகரியை தேசிய எழுத்தாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என இந்தியின் ஆதரவாளர்கள் கூறினார்கள். ஆனால் இந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதனை கடுமையாக எதிர்த்தார்கள். முடிவில் இந்தி இந்தியாவின் அலுவல் மொழியாக அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டது. மேலும் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் இணை அலுவல் மொழியாக விளங்கும் என்றும் அதன் பின்னர் இந்தி மொழி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கும் என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் புதிய அரசமைப்பு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. ஆகவே அரசமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொண்டபடி 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கும் சூழல் ஏற்பட்டது. இது இந்தி பேசாத மாநிலங்களில் பெரும் கவலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து 1965க்கு பிறகும் ஆங்கிலம் இணை அலுவல் மொழியாக விளங்கச் செய்வதற்கான சட்டம் 1963இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. தி Official Languages Act 1963 என்ற இந்த சட்டம் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகும் இந்தியுடன் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரலாம் என குறிப்பிட்டது. மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த என். அண்ணாதுரை தொடரலாம் என குறிப்பிடுவதற்கு பதிலாக தொடரும் மே என்பதற்கு பதிலாக ஷல் என குறிப்பிட வேண்டும் என்றார். இருந்தபோதும் அந்த சட்டம் 1963ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி நிறைவேறியது. இந்த சட்டத்தில் திருப்தியடையாத தி.மு.க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆயத்தமானது. அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 17ஐ எரிக்கும் போராட்டங்களையும் நடத்த ஆரம்பித்தது. தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டார்கள். அண்ணாவும் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த தருணத்தில் திருச்சி ரயில் நிலையத்திற்கு முன்பாக சின்னச்சாமி என்பவர் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று கூறியபடி தீக்குளித்து உயிரிழந்தார். 1964ஆம் வருடம் முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின்படி அரசமைப்பு சட்டம் குறிப்பிட்டபடி ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்தி இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாகும். இந்தியுடன் ஆங்கிலமும் தொடர 1963ஆம் ஆண்டின் சட்டம் வழி செய்தாலும் 1965 ஜனவரி 26ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றியத்தின் எல்லா அலுவல்களுக்கும் இந்தியே பயன்படுத்தப்படும் என்றது அந்த அறிவிப்பு. இதையடுத்து அந்த தினத்தை துக்க தினமாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்தது தி.மு.க. ஜனவரி 25ஆம் தேதி தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டார் அண்ணா. மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். சென்னை கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நேப்பியர் பூங்காவுக்கு அருகில் திரண்டு முதலமைச்சர் பக்தவச்சலத்தை சந்திக்க புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி புறப்பட்டனர்.
ஆனால் அவர் மாணவர்களை சந்திக்க விரும்பவில்லை. அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. மாணவர்கள் மாலையில் மெரினாவில் திரண்டு இந்தி புத்தகங்களை எரித்தனர். மதுரையில் ஊர்வலமாகச் சென்ற மாணவர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கினர். டி.எம். சிவலிங்கம் என்பவர் கோடம்பாக்கத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரை தொடர்ந்து கீழப்பழுவூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன் என பலரும் தற்கொலை செய்து கொண்டனர். ஜனவரி 27ஆம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய ஊர்வலத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதில் ராஜேந்திரன் என்ற மாணவர் உயிரிழந்தார். பிப்ரவரி 2வது வாரத்தில் போராட்டம் உச்சகட்டத்தை எட்டியது. ரயில்கள் நிறுத்தப்பட்டன. பல இடங்களில் பேருந்துகள் எரிக்கப்பட்டன. மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. பிப்ரவரி 11ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களான சி. சுப்பிரமணியமும் ஓ.வி. அழகேசனும் ஆங்கிலமே தொடர வேண்டுமென கூறி ராஜினாமா செய்தனர். மாணவர்களின் போராட்டத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்து வந்த நிலையில் அதனை நிறுத்த முடிவு செய்தார் அண்ணா. மாணவர் தலைவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். முதலில் அதனை ஏற்காத மாணவர்கள் பிறகு அரை மனதுடன் அதனை ஏற்றுக்கொண்டனர். இந்த கட்டத்தில் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் இறங்கி வந்தார். பிப்ரவரி 11ஆம் தேதி வானொலியில் உரையாற்றிய பிரதமர், மக்கள் எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வளவு காலத்திற்கு ஆங்கிலத்தை ஒரு மாற்று மொழியாக வைத்திருக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக வைத்திருக்கும் முடிவை நான் இந்தி பேசும் மக்களிடம் விடாமல் இந்தி பேசாத மக்களிடம் விடப்போகிறேன் என்று குறிப்பிட்டார். இந்த உறுதிமொழியையடுத்து போராட்டம் கட்டுக்குள் வர ஆரம்பித்தது. பிப்ரவரி 12ஆம் தேதி மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை காலவரையின்றி ஒத்திவைத்தனர். ஓ.வி. அழகேசனும் சி. சுப்பிரமணியமும் தங்கள் ராஜினாமாவை திரும்ப பெற்றனர். மாணவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டன. 1986ஆம் ஆண்டு போராட்டம். 1986ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமரான ராஜீவ்காந்தி தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அதன்படி நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் துவங்கப்பட்டன. இந்த பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்பதால் தி.மு.க. அதனை கடுமையாக எதிர்த்தது. நவம்பர் 17ஆம் தேதி அரசமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவை தி.மு.கவினர் எரித்தனர். தி.மு.க. தலைவர் மு. கருணாநிதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படாது என வாக்குறுதி அளித்தார் ராஜீவ்காந்தி. இதற்கு பிறகு போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிக்கூடங்கள் அனுமதிக்கவே படவில்லை.